இருக்கு. இந்து மத அண்ட் தென் வந்து இதுவும் முஸ்லீமுக்கும் உள்ள ஒற்றுமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சீனும் நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீன் ரஜினி சார் நடிப்பும் நல்லாயிருக்கு. அவரை சுற்றி நடக்கக்கூடியது விஷ்ணு விஷாலுடைய நடிப்பும் நல்லாயிருக்கு. அஸ்வினா ரஜினிகாந்த் அவர்களுடைய டேரக்ஷன் சூப்பராக இருக்குது மேடம். இருக்கும் ரஜினி ஐயா வந்து சூப்பராக ஒரு சீனும் நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒற்றுமை பற்றி தான், இந்து மதமும் முஸ்லீம் மதம் பற்றி ஒற்றுமை. அவங்களே லாஸ்ட்டில் தேரில் வந்து உபயம் பண்ணுவாங்க. ரஜினி சாரே வந்து கொஞ்சம் லேக் ஆகும் கொஞ்சம் நேரம், பட் நல்லா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆகும், பட் நல்லா தான் இருந்திருக்காங்க கொஞ்சம். ஏன்னா அந்த ஸ்லோவாக வரக்கூடிய எமோஷன் சீன்ஸ்லாம் ஸ்லோவாக காட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் கூட ஒரு சீன் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. சொல்லக்கூடிய கண்டென்ட்டை சொல்லியிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு 3 அதுக்கு அடுத்தது கோச்சடி, எனக்கு அடுத்து இதுவும் நல்ல வெற்றி படம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குரோரில் வந்து இது வரும். நிறையா பாக்ஸ் இருக்குன்னா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. கேரக்டர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கருத்து என்னன்னா எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு, பழிக்கு பழி வாங்காமல் எல்லாத்துலேயும் சரிசமமாக இருக்காங்களா. போர் அடிக்காமல் தான் இருந்துச்சு. இதே கேஸ்ட்டை பற்றி அந்த இதுதான் மெசேஜ். கம்யூனிட்டி வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் மெசேஜ். மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, மற்றபடி நல்லா இருந்தது. கொஞ்சம் ஏதோ மூவி வந்து லைட்டாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருந்தது மூவி. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஓகே தான். கொஞ்சம் ஆனால் மூவி மட்டும் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி மூவி நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் போகும். ஓரளவு நல்லா தான் இருந்தது மூவி. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. எல்லாமே நல்லா இருக்குது, பட் ஸ்லோ பிக்கப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு போக போக உங்களுக்கு ஆடியன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கும் ப்ரோ. சொல்ல வேணாம், சொன்னால் நல்லா இருக்காது. பார்க்குறவங்க பிளாட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இல்லை இப்போ தான் பாருங்கள், மெசேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பாயில் பண்ண விரும்பல. படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு கம்ப்ளீட்டே இல்லாமல் முடிச்சிட்டாங்க ப்ரோ. இது யாருக்குமே லவ் சீனே இல்லை ப்ரோ. லவ்வே இல்லாமல் முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் லவ் சீன்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு காட்டவே இல்லை கடைசியில். அப்புறம் கிரிக்கெட் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். மற்றபடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெசேஜ் வந்து அதான், மனுஷங்கன்னா எல்லா மனுஷங்களும் சேர்ந்து இருக்கணும், மதம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓகே. ரஜினி சார் வந்து ஆக்சுவலாக கிரிக்கெட் தான் கேமியோ படத்தில், ரஜினி சார் அதிகமாக வந்திருக்காரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய கான்செப்ட் வந்து படம் ஆக்சுவலி. ஆனால் பார்த்தோன்னா ஆனால் ஓகே, படம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம் படத்தை. கச்சேரி அதே கன்வே தான், எல்லாருமே ஒன்றா இருக்கணும், மதம் ஜாதி மதம்லாம் பார்க்காம கச்சேரிக்கு எல்லாமே ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. கச்சேரி தேர் இழுக்கும் போதே ஒரு கையில் இழுக்கலன்னு சொல்லி கச்சேரி 2 பேர் 2 கையில் இழுத்தாங்க ப்ரோ. அதான் ஓகே வந்துச்சு. இந்த விஷயம் ஓகே, படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, அவ்வளோதான். இந்த ப்ளஸ்ஸு அதுதான். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம்.